ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மற்றும் மோத்தி சார்பா எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக எல்லாரும் நல்லா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு இன்ட்ரோ சொல்லும் போதே இந்த விஷ் பண்ணிட்டு தான் இன்ட்ரோ ஆரம்பிக்கணும்னு நினச்சோம். ஆனால் காலையில் வெயில், இந்த அரேஞ்ச்மெண்ட் அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நான் இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சோட தான் நான் எடுக்கிறேன். பட் நேற்று இருந்து நாங்கள் கொஞ்சம் ரெடியானோம். அது எல்லாமே பார்த்துட்டு வாங்க. நேற்று ஈவினிங் சங்கராந்தி செலிப்ரேட் பண்ணோம். காலையில் வந்து பொங்கல் ரொம்ப திருப்தியாக வந்து இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம புது வீட்டில் நம்ம மலேசியாவில் செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு பொங்கல். அதனால் எங்களுக்கு ரொம்ப ஃபாரின்ல இருக்கும்போது பேரண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட் பொங்கல் தான். இந்த கல்யாணம் ஆன இந்த 10 இயர்ஸில் 10 இயர், இது வந்து 10th இயரு. இந்த 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தீபாவளி, பொங்கல், நியூ இயர் இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு அமையவே இல்லை. இப்பயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியாவுக்கு போகல. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா எங்களோட இருந்து செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்பெஷலான டே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா நெகட்டிவிட்டிஸும், நம்ம நெகட்டிவ் பீப்புள் எல்லாமே நம்ம இக்னோர் பண்ணிட்டு ஒன்லி பாசிட்டிவ் திங்கிங், நல்லது மட்டுமே நினச்சா நல்லது மட்டுமே நடக்கும். இது வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த வருஷமும் சரி, இந்த தையிலிருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு விஷ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆல்ரைட், இது வந்து மண்டே காலையிலங்க. சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம், இதுக்குள்ளே போகவே முடியல. அதனால தான் மண்டே காலையில் வந்தோம். ஏன்னா அடுத்த நாள் பொங்கல். லிட்டில் இண்டியாவுக்கு வந்துட்டோம். கரும்பு, மஞ்சள் கொம்பு இதெல்லாம் வாங்கலாம், ஃப்ரூட்ஸு, பூவெல்லாம் வாங்கணுங்கிறதுக்காக வந்துட்டோம். நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணேன்னா, தீபாவளி அளவுக்கு இருந்த ஒரு கோலாகலம் வந்து பொங்கலுக்கு வந்து இல்லை. இது இப்படி தானா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால பொங்கலுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிதுங்க. கரும்பு, மஞ்சள் கொம்பு, தோரணம், பானை, சட்டி எல்லாமே ரொம்ப அழகழகாக வித்தியாசமாக வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் தீபாவளி அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு பிரம்மாண்டம் வந்து பொங்கலுக்கு வந்து கிடையாது. பப்ளிக் ஹாலிடேவும் கிடையாதுங்க மலேசியாவில். ஈவன் சிங்கப்பூரில் கூட பப்ளிக் ஹாலிடே கிடையாது. லிட்டில் இண்டியாவில் அதே மாதிரி தான் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. பொங்கலுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஆனால் என்னென்னா எல்லாமே தீர்ந்து போச்சுங்க. அவங்க சொன்னாங்க சனி ஞாயிறில் வந்திருந்தீங்கன்னாமா கிடைக்கும், இன்றைக்கெலாம் எதுவுமே இருக்காது. அவரைக்காய் கூட கிடைக்கல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இருந்ததில் கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கிட்டு பூ பழம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. Calling bell. Wait, Tata will ring the bell. Wait. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ரைட். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். காலையில் வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரிக்ஃபீல்ட்ஸ் போயிட்டோங்க. மோத்தி ஆஃபீஸில் அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு பிரிக்ஃபீல்ட்ஸ் போயிட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி மண்டே, நாங்கள் வந்து சாட்டர்டே சண்டே போயிருந்துருக்கணும். ஆக்சுவலாக அந்த வழியாக நாங்கள் போய் பார்த்தோம் சாட்டர்டே. ஆனால் பயங்கரமான டிராஃபிக். அப்போவே நினச்சோம் எல்லா திங்ஸும் காலியாயிரும் நினச்சோம். அதே மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா சங்கராந்தி கும்பிடுற பழக்கம் வந்து நான் ஃபாலோ பண்ணலை. அம்மா வந்து சங்கராந்தி வந்து தவறாமல் கும்பிடுவாங்க ரொம்ப வருஷமாக. ஆனால் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணல. ஏன்னா மோஸ்ட்லி சிங்கப்பூரில் வந்து இருந்த வரைக்கும் எங்களுக்கு பப்ளிக் ஹாலிடே கிடையாது பொங்கலுக்கு. இப்பயுமே மலேசியாலேயும் பொங்கலுக்கு பப்ளிக் ஹாலிடே கிடையாது. அதனால் மோத்தி ஆஃபீஸ் போயிடுவார், ஆத்விக் ஸ்கூல் இருக்கும். அதனால் பொங்கலை வந்து அப்படியே பிரம்மாண்டமாக ஃபெஸ்டிவலாக கொண்டாடலாம். அதனால சங்கராந்தி ஃபாலோ பண்ணல. ஸோ இந்த வருஷம் அம்மா இங்கே இருக்கனால சங்கராந்தி வந்து கும்பிட்றாங்க. காலையிலேருந்து ஃபாஸ்டிங் இருந்திருப்பாங்க. ஃபாஸ்டிங் இருந்து சாயந்தரமாக பயறு ஒரு 3 காய் போட்டு பொரியல் செஞ்சு படைச்சி சாமி கும்பிட்டு ஃபாஸ்டிங் வந்து எண்ட் பண்ணுவாங்க.
பண்ணிட்டா 3 இயர்ஸ் கண்டினியூஸாக பண்ணணும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரெடிஷனை பிரேக் பண்ண வேணாம், இங்கே கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நாளைக்கு பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ அம்மா வந்து ஒரு பக்கம் பூஜைக்கு தேவையானதெல்லாம் சமைக்கிறதுக்காக கிச்சனில் இருந்தாங்க. இந்த சைடு நான் வந்து சரி பூஜை ரூம் ரெடி பண்ணலான்ட்டு முன்னாடி நாளே ஆக்சுவலாக க்ளீனிங் எல்லாம் முடிச்சு பூஜை சாமானம் எல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. ஸோ டெக்கரேஷன் தாங்க, பூ பொட்டெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுறது தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து பொதுவாகவே இந்த ட்ரெடிஷன் அவரைக்காய் தாங்க கிடைக்கல. ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே போயிருந்தால் எல்லா இடத்துலையும் கிடச்சிருந்துருக்குமா. இன்னைக்கு காலையில் போனதுனால அவரைக்காய்க்கு ஒரு பஞ்சம் வரும்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. அதனால இந்த வில்லேஜ் கிராசரில் இல்லை அவரைக்காய் எல்லா இடத்துலையும் இறஞ்சு கிடக்கும். இங்கே கிடைக்காது. இது வந்து வில்லேஜ் கிராசர் வந்து நம்ம நாட்டு காய் வந்து இங்கே கிடைக்கிறது கஷ்டம். பீன்ஸு, கேரட், பீட்ரூட் பொதுவான காயெல்லாம் கிடைக்கும். சில சமயம் கீரையெல்லாம் கூட வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவரைக்காய் ப்ராட் பீன்ஸுன்னு கேட்டனால இது கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி அரசாணிக்காய் மற்ற காய் எல்லாமே வந்து நேற்று மார்க்கெட்லேயே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஓகே, பச்சைப்பயிறு அம்மாவோட ஸ்பெஷல் வந்து பச்சைப்பயிறு ரைஸ் வந்து வச்சுட்டாங்க. அண்ட் காய் இங்கே இருக்குது. ரசம் வந்து அந்த சைடு, அப்பளம் பொரிக்க போகிறாங்க. ரசம் அந்த சைடு இருக்குது. அண்ட் மோத்தி வந்து தஞ்சாவூர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு காலையில் எங்களுக்கு வந்து அது இல்லை. எல்லாரும் போட்டிருந்தாங்கல்ல. ஆமாம் லாஸ்ட் இயர் எல்லாரும் போட்டிருந்தாங்க. கதம்ப குழம்பு வந்து வைப்பாங்க. நாங்கள் வந்து அது சாப்பிட்டது கையில் கிடைக்கிற எல்லா காயும் போடுவாங்க. கதம்ப குழம்பு தான் அந்த பொங்கல் அன்னைக்கு காலையில் பொங்கலுக்கு சைட் டிஷ். அதுதான் வந்து பொங்கல் கதம்ப குழம்பு. அதான் இன்னைக்கு ஃபுல் டே சாப்பாடு, காலையில் மத்தியானம் நைட்டு. எங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் காலையில் மத்தியானம் நைட்டு. அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட்றது வந்து சக்கரை பொங்கல் தான். ஃபேமிலி அவங்க இனிப்பு ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து கதம்ப குழம்பு வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே அத்தையும் வந்து செய்வாங்க. அவங்களுக்கு காலையில் பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்து அதுதான் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போது எல்லாம் சமையல் முடிச்சாச்சு. முடித்தோடனே டைம் 7:30. சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியது தான். இன்னைக்கு வந்து குச்சியில லைட் போட்டிருக்காங்க. இது கோல்ட் லைட். ஜிகி லைட் வந்து நேத்து இருந்துச்சு. இது வந்து கோல்ட் லைட். அந்த கீழ இருந்து அப்படியே மெதுவா மேல போயிட்டு இருந்தது அந்த லைட் இருந்தது. இந்த சங்கராந்தி நீங்க மகர ஜோதி பாக்குற நாள் வந்து இன்னைக்கு இந்த மெர்டக்கா ஜோதி பாக்குறீங்க இன்னைக்கு. ரியலி மகர ஜோதி பாக்குற அன்னைக்கு மெர்டக்கா ஜோதி பாக்குறீங்க. அழகா இருக்கு. அந்த கிளவுட்ஸ் கலருக்கும் மெர்டக்காக்கும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. எல்லாத்துக்கும் தெரியும். இனி எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் மெர்டக்கா. இந்த மெர்டக்காங்கிறது அந்த ஸ்டிக் மாதிரி ஒன்று வந்திருக்கு இல்லையா, அதுதான் மெர்டக்கா. உலகத்திலேயே 2வது உயரமான கட்டிடம். ஓ ரெடி. ஓ முன்னாடி போய் வீடியோகிராஃபர் வாடி மோத்தி பின்னாடி ஏன் போறோம் இப்படி? சாமிகிட்ட வச்சிருடி தங்கம். எப்பவுமே உங்க பின்னாடி நான் இருப்பேன் மோத்தின்னு சொல்றதுக்காக அம்மா வச்சிடலாம். தை பிறந்தால் நாளைக்கு என்ன பிறக்கும்? வலி பிறக்கும் சொல்லிருந்தாங்க. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லு. வலி பிறக்கும் இல்ல, வலி பிறக்கும். ஏற்கனவே ஐயோ அவ்வளவுதான், பிறந்தாச்சு. வலி பிறந்தாச்சு. இவர் அதுல கரெக்ஷன். போதும் தங்கம். ஓகே
when அம்மா இஸ் இன் டவுன் இதுதான் நடக்கும். இங்கே பார்த்தீங்களா குங்குமத்தை விஷ் பண்ணி பிளஸ் பண்ணி பொட்டு வச்சாச்சு. இப்போ வந்து அடுத்தது போய் அடுத்தது வந்து அடுத்தது மோத்திக்கு நீ வச்சோட்டினா வச்சுக்குவார் ப்ரேயர். அடேங்கப்பா என்ன வச்சுனா வச்சிருக்குமா அவ்வளோதான். ஆல் ரைட். நம்ம பால்கனியில் தான் ஆக்சுவலாக மார்னிங் சன் நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கும். மத்தியானம் ஒரு 12 மணி வரைக்கும் எப்பயுமே நம்மளுக்கு மார்னிங் சன் இங்கே இருக்குங்க. அதனால் சரி ஆக்சுவலாக இங்கேயே இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு பொங்கல் வைக்கலான்னு பிளான் பண்ணோம். சரி வேண்டாம் ஏதாவது புகையாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா அதை எடுக்கலை. சரி பரவாயில்லன்ட்டு உள்ளேயே பொங்கல் வச்சாச்சு. வச்சுட்டு இங்கே சாமிக்கு படைக்கிறத மட்டும் இங்கே வச்சு படைச்சிக்கலாம். சூரிய பகவான் சூப்பராக நேற்று வரைக்கும் ஆக்சுவலாக நல்ல மழை, காலையிலேருந்து சன்னே வரல. இன்னைக்கு வந்து நல்ல வெயில். அதுக்கு பிடிச்சிக்கோ, ஹெல்ப் பண்ணிடு. அதுக்கு ட்ரெஸ் அழகா இருக்கு. அதுக்கு உனக்கு தேங்க்யூ. Somebody else I say very nice Audrey. இப்போ வந்து கரும்பும் மஞ்சள் கொம்பும் வச்சு கட்டுறாங்க. அம்மா சட்டை நல்லா இருக்கு. பொங்கல் சட்டை எனக்கு வந்து ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆத்விக்கும் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த ஓப்பனிங் பாக்ஸ் ஓப்பனிங் வீடியோல வந்து சொல்றேன் உங்களுக்கு டீட்டெயிலா. செட்டப் இந்த வாட்டி புது வீடு, புது சூரியன், மலேசியன் சூரியன், பழைய சூரியன். நமக்கு இந்த வீட்டுல புது சூரியன்ல பொங்கல் அன்னைக்கு. ஐயாசாமி தான் எல்லா செட்டப்பும். சூரியன் எப்படி சாப்பிடுவாரோ அதுக்கு தகுந்த மாதிரி விரிச்சு. ப்ராபப்ளி நம்ம ஃபர்ஸ்ட் பொங்கல் இப்படி சூரியன் கிட்ட செலிப்ரேட் பண்றது இல்லாம. ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு ஒர்க்கிங் டே, உனக்கு ஒர்க்கிங் டேவா இருந்திருக்கும். இப்பயும் ஒர்க்கிங் டே தான். அங்க டீம்ஸ் ஆன் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த வருஷம் நீங்க இருக்கீங்க. நீ ஒரு பொங்கலுக்கு நீ தம்பியும் நீயும் கோயம்புத்தூர்ல இருந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி. அப்பதான் நீங்க பழனி போயிட்டு வந்தீங்க தம்பிக்கு. அது வந்து ஆத்விக் பிறந்த வருஷம். ஒரு வருஷம் யா டிசம்பர்ல பிறந்தா அப்ப வந்து நாங்க போயிட்டு வந்தோம். மற்றபடி எல்லா பொங்கலும் தனியா தான் போயிருக்கு. இந்த வருஷம் அப்பா அம்மா வந்திருக்காங்க. அம்மா பெரிய செயின் போடலன்னா வித்தியாசமா தெரியும். நான் பெரிய செயின் போட்டா வித்தியாசமா தெரியும். இந்த இதுக்கு இப்படிதான் அவங்க சிம்பிள்மா, எப்பவுமே சிம்பிள் அண்ட் எலிகண்ட். ஏமா நானா நோன்னு சொல்லி வச்சிருக்கிறேன், நான் ஓகே சொல்லி போடுறதுக்கு. அம்மா அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும், நான் இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். பெரிய கட்டுறது ஆனா நீ சீக்கிரம் கட்டிடு. ஈஸியா நீங்களே சீக்கிரம் கட்டுறீங்கன்னாங்க சௌமியா. சாப்பிட கொண்டு சூரியனுக்கு தான் காட்டுவாரு.
ஐ வில் டெல். சாப்பாடுக்கு ஃபஸ்ட்டு உலகத்தை காக்கும் சூரியன். நம்ம பண்டிகையில எனக்கு ரொம்ப பிடிச்சது பொங்கல் பண்டிகை தாங்க. உழவர்கள் கொண்டாடக்கூடியது. இதுக்கு வந்து சாதி மதம் எதுவும் கிடையாது. இது கிடையாது. சமத்துவமான ஒரு பண்டிகை. தமிழர்கள் பண்டிகை இது. தமிழர்களுக்கானவே உயிர் வாழ்றதுக்கு உணவளிக்கிறாங்க. விவசாயிகளுக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்றதுக்கு ஒரு நாளுங்க. இன்னொரு சிறப்பு தெரியுங்களா பொங்கலுக்கு? இப்போ நீங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம்ல, ஒரு வருஷம் இப்போ தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம், எவ்வளோ செலவாகுது? பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது செலவு இருக்கா? ஒன்றுமே தேவையில்லை. பொங்கல் செலவே இல்லாத பண்டிகை இது. எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு சமத்துவமான ஒரு நல்ல பண்டிகை. அனைவரும் கொண்டாடுங்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அதே சொல்லு. சே ஹலோ மிஸ்டர் சன். எப்படி மூடிட்டு பண்ணுங்க. ஓகேமா? சிவாய நமக. ஆல்ரைட், நாங்கள் வீட்டில் வந்து நல்லபடியாக காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. பொங்கல் நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து மோத்தி ஆஃபீஸ் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் வந்து அம்மா அப்பாவை கூப்பிட்டுட்டு ஆஞ்சநேயர் கோயில் வந்திருக்கிறோம். பிரிக்ஃபீல்ட்ஸோட ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக நியூ இயர் அன்னைக்கு பக்கத்தில் நரசிம்மர் கோயில் போனாங்க. பொங்கல் அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயில். ஹாப்பியா? ஹாப்பி 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 விஷயமாச்சு. ஹாப்பி ஹாப்பி. ஓகே, நாங்களும் இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரோம். ஸோ எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். கோயில் ஸ்ரீ கிருஷ்ணா. இது அழகா இருக்கு. வருச்சோம். நான் வந்து உள்ளே போனோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எப்படி நான் இவ்வளோ நாள் இந்த கோயிலை மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு இடமும் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்லேருந்து கூட ஒரு இடத்தையுமே வந்து அவ்வளோ கலைநயம், அவ்வளோ வேலைப்பாடு, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பிரம்மாண்டம்னு சொல்கிறத விட நம்ம சில கோயில்கள் தான், சில கோயில் வந்து ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் உள்ளே போனோடனே நம்மளுக்கு அந்த டிவைன் ஃபீலிங்கே வராது. சில கோயில் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் உள்ளே போனோடனே நம்மளை அறியாமையே நம்மளுக்கு அந்த டிவைன் ஃபீலிங் வந்துடும். அந்த மாதிரி ஒரு கோயிலாக தான் இருந்துச்சு. திரும்பின இடம் எல்லாம், பார்க்குற இடம் எல்லாம் ஆஞ்சநேயர் உட்காந்துட்டு இருந்தாரு, நின்றுட்டு இருந்தாரு, படுத்திட்டு இருந்தாரு. விதவிதமான ஆஞ்சநேயரை வந்து பார்க்க முடிஞ்சுது. நிறைய கண்ட்ரியிலேருந்து ஆஞ்சநேயர், ஒரு கண்ட்ரியிலேருந்து எப்படியெல்லாம் ஆஞ்சநேயர் உருவம் இருக்குமோ அதை வந்து கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. இப்போ பாலியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருப்பார், நாமக்கல் ஆஞ்சநேயர் எப்படி இருப்பார், சைனா ஆஞ்சநேயர் எப்படி இருப்பார், அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. நிறையா ஃபாரினர்ஸ் வந்து இவங்களை பற்றி, நம்ம கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பாரு எப்படி வந்து கற்றுக்குறாங்க, நம்ம ட்ரெடிஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து ரொம்ப பார்த்து கவனிச்சிட்டு இருந்தாரு. அப்படியா? Green marble Hanuman, only statue in Southeast Asia. Where is East? ஸோ நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். உள்ள மாடையும் கண்ணுக்குட்டியும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. மாட்டு பொங்கலுக்காக வந்து கோயிலே ஆக்சுவலாக பொங்கலுக்காக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கோமாதா பூஜை வேற பண்ணாங்க. அது கடைசியில் எல்லாம் கோரஸாக பாடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் மதுரை வீரந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்படியே உண்மையிலேயே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியே இருந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குன்னு முன்னாடியே நின்று அந்த கடவுள் முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க. மாடு விளக்கக்கூடிய படுத்த மாதிரி
விளக்க பிடிச்சிட்டு இருக்கிற அந்த ஆஞ்சநேயருக்கு முன்னாலேங்க நுணுக்கமா ஒவ்வொன்றும் பண்ணிருக்காங்க மோதி. எனக்கு ரொம்ப திருப்தி. அங்கேயே உட்காந்துக்கலாமான்னு இருந்துச்சுங்க. எங்க இப்படி திரும்பினா ஆஞ்சநேயர், இப்படி திரும்பினா ஒரு ஆஞ்சநேயருங்க. நம்ம பேசி பார்க்கலாங்க. அங்கேயே உட்காந்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கிற ஆஞ்சநேயர், சைனா ஆஞ்சநேயர், பாலி ஆஞ்சநேயர், எங்க திரும்பினா ஆஞ்சநேயர் இருக்கிறா தெரியல முடியல. ஆனா இதுலதான் மொத்தி நான் பார்த்திருக்கேன். எப்பவுமே அங்க ராமருக்கு முன்னால் நிப்பாரு இல்லைங்களா? இங்க மலேசியால ராமர் ஹனுமன் தனியா நிக்கிறாரு. பக்கத்துல லெஃப்ட்ல வந்து விநாயகர், ரைட்ல இந்த பக்கம் லெஃப்ட்ல அம்மன் மாரியம்மன் வச்சிருக்காங்க. இங்க வந்து மாரியம்மன் தான் மெயினா. ஆமா மொத்திமா, நான் அப்பவே நினைச்சேங்க அந்த இது பின்னால அந்த சாமுண்டீஸ்வரி மாரியம்மன் சாமுண்டீஸ்வரிக்கு வைக்கிற மாதிரி இருந்ததுங்களா. எளிய மக்களின் கடவுள். அப்புறம் நான் ஒரு அர்ச்சகரை கூப்பிட்டு கேட்டேங்க, பக்கத்துல இருக்கிறது யாருங்கன்னு கேட்டேங்க. அவங்க அம்மன், இந்த பக்கம் விநாயகர். விநாயகர் தெரிஞ்சு அம்மன் இருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். எப்ப ராமருக்கு முன்னால அவர் வணங்கிட்டு தான் நிப்பாரு ஆஞ்சநேயர். அங்க கோயம்புத்தூர்ல அப்படிதான் இருப்பாரு. சூப்பரா இருக்குது. ஒரு ஆஞ்சநேயர்னா இந்த வால் ஃபுல்லா படுத்துட்டு இருக்காரு மத்தி. நான் போய் அப்படியே நின்ட்டாங்க அங்கேயே. நல்லா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. அவசியம் எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய இடம். நீங்க அந்த செலிபிரேஷன் நாங்க அடிக்கடி போயிட்டு வான்னு சொன்னாங்க. பக்கத்துல கிருஷ்ணர் கோயில் இருக்குங்களா, டைம் ஆயிடுச்சுங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க 12 o'clock. இன்னொரு நாள் நீங்க ஃப்ரீயா போயிட்டு வாங்க. கண்டிப்பா போறாங்க, கண்டிப்பா போறாங்க. நாங்க ஏன் எங்க போனாலும் இங்க இந்த சாமியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுங்களா? மதுரை வீரன், மாரியம்மன், முருகன், இந்த சாமியெல்லாம் ஏன் எங்க போனாலும் இருக்குதுன்னு தெரிஞ்சுதுங்களா? சொல்லுங்க. முக்கியமான காரணம் இவங்க எல்லாருமே உழைக்கும் மக்களா நம்ம ஊர்ல இருந்து வந்த தமிழர்கள், இங்க உழைக்கிறதுக்காக வந்த தமிழர்கள் தாங்க. உழைக்கும் வர்க்கம் கும்பிடுற கடவுள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடல் உழைப்பு செய்கிற மக்கள் கும்பிடுற தெய்வம் தான் மெயினாக மதுரை வீரன், மாரியம்மன், முருகன். இதெல்லாம் உடல் உழைப்பு சார்ந்த மக்களோட கடவுள்கள் தாங்க. அங்கங்கே மாரியம்மன்லேயே ஆயிரக்கணக்கான மாரியம்மன் இருக்கு இல்லைங்களா? விதவிதமான மாரியம்மன் இருக்கு இல்லையா? அந்த உழைக்கும் மக்கள் வந்ததுனால இங்கே அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லா கோயில்லையும் அந்த மாரியம்மன் எல்லாத்துக்கும் கொண்டு வந்துடுறாங்க. அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி சாமியா பெரிய பெரிய நகையெல்லாம் போடணும், பெரிய பெரிய செயின்லாம் போடணும் அப்படின்னு ஆசை. சாமியா பெரிய பெரிய செயின் எதுவுமே போடணும், 4 வளையல் போடு, 5 வளையல் போடு, இதெல்லாம் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஐயோ, ஏரியா சொர்ணா கவர் இருக்கா? இல்ல, டெரரா இருக்கா? கொஞ்ச நேரம் இருக்குள்ள இப்படியே இப்படியே அழகா இருக்கு. இஸ் இட் நைஸ் ஆர் சி அம்மா நைஸ்? அவனே வித்தியாசமா பார்க்கறான். அம்மா லுக்ஸ் தெலுங்கானா வைஃப் மாதிரி இருக்கு. தெலுங்கானா வைஃப். Advik, Amma looks nice in saree with big chains or these, or does she looks good in like jeans, shorts, wearing sunglasses? What do you prefer? I prefer like putting jeans. Jeans, shorts தான் நீங்க. Because with the saree, she looks like விநாயகர். ஓகே. ஆல்ரைட், இப்போ நாங்கள் கோயிலேருந்து வந்தாச்சுங்க. வந்துட்டு இப்போ அம்மா வந்து டீ, எங்களுக்கு ஆக்சுவலாக மணி வந்து 12:30 ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டீ வேணும் பிரெயினை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு. முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட போகிறோம். ஈவினிங் என்ன பிளான் என்னன்னு தெரியலிங்க. ஏன்னா நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆத்விக்கோட ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1.5 மாதம் ஹாலிடே வந்து முடிஞ்சிட்டு நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 வீக் போவார். அதுக்கப்புறம் திருப்பியும் 1 வீக் வந்து சைனீஸ் நியூ இயர் ஹாலிடேஸ் வந்துடும். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1.5 மாதம் பிரேக் கழித்து ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கிறாரு. அவன் ஸ்கூலுக்கு போனால் தான் நம்மளே ஒரு ரொட்டீன் வருவோம். நிறைய பேரண்ட்ஸ் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்கூல் லீவில் இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் அப்படியே உயனாதவனோன்னு சுற்றிட்டு இருப்போம். அவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அவங்கள கிளப்புறதுக்காகவே நம்ம ஒரு ரொட்டீனுக்குள்ளே வந்துடுவோம். நமக்கு வந்து ஸ்கூல் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மறுபடியும் பொங்கல் வாழ்த்துக்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.